நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், தம்பி உதயநிதி எங்கே உயர்ந்திருக்கிறார் என்றால், பெரியார் இந்த மண்ணிலே வலம் வந்த போது ஜனசங்கத்துக்கு ஒரு எம்பி கூட இல்லை நாடாளுமன்றத்தில். அன்றைக்கு ஜனசங்கம் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி. RSS ஒரு எம்பி கூட இல்லை. பெரியார் இந்த மண்ணிலே சுற்றி வந்தார், மதத்தை எதிர்த்தார். அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், மதத்தை எதிர்த்தோம், சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினோம். அப்போது ஜனசங்கத்துக்கு 2 எம்பி. கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பட் அவர்களோட சேர்ந்து அந்த ஆட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். ராமர் கோயில் கட்டாத, காஷ்மீருக்கு அதிகாரத்தை எடுக்காத, பொது சிவில் சட்டம் கொண்டு வராத, என்னோடு வருவதாக இருந்தால் உன் மதவாதத்தை கட்டி மூட்டையில வை, அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வேறு விதமாக கட்டி போட்டார் வாஜ்பாயை, அத்வானியை. தத்துவம் அப்படியே இருந்தது. இன்றைக்கு தருதலைகள் ஆட்சி டெல்லியிலே நடக்கிறது. எப்படியாவது இந்து ஒரு மதத்தை அடையாளமாக கொண்ட ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த மண்ணில் 2ஆம் தர குடிமகளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது. இதை எதிர்க்கின்ற ஒரு தத்துவம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. அந்த தத்துவம் இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு, திராவிடம். அப்ப பெரியார் சந்திக்காத ஆபத்தை, அண்ணா சந்திக்காத ஆபத்தை, கலைஞர் சந்திக்காத ஆபத்தை நம்முடைய அருமை தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சந்திப்பது மட்டுமல்ல, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை நாம் தான் பெற்றிருக்கிறோம். தலைமுறை மாறி இருக்கிறது, தலைவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தத்துவம் மட்டும் கூர்மை அடைகிறது. நமக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்தியாவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தன்னகத்தே கொண்டு சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சலியாத உழைப்போடு பெரியார், அண்ணா, கலைஞருடைய கொள்கைகளை தன் தந்தையைப் போலவே தாங்கி, தன் பிறந்த நாளில் கூட நான் வித்தியாசமாகத்தான் இருப்பேன், கருப்பு சட்டை போட்டுக்கொண்டுதான் வருவேன் என்று சொல்கின்ற ஒரு சுயமரியாதைக்காரன் தான் ஆரூர் சகோதரர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அமைச்சராக வருவார், முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் நாம் வாழ்த்துகிறோம். அது நமக்கு இருக்கிற உரிமை, பெருமை.